கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து சார்பாக இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட பேசும், என்னை மறைத்து நீ வெளிப்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட இந்த ஆராதனை வேலைக்கு வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் மனதுருகும் கிறிஸ்து, கம்பேஷனேட் கிரைஸ்ட். ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருப வாக்கியத்திற்கு பதிலாக தெரிந்து கொண்ட வேத வசனமாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? அவர் மனதுருகின்ற ஒரு ஆண்டவர். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கீதங்கள் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய கர்த்தருடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனதுருகிற ஒரு ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 103:13, ஏசாயா 49:10 ஆகிய வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் மிகுந்த இரக்கமுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த அன்பு நிறைந்தவராக, மனதுருக்கம் நிறைந்தவராக, அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு எபிரேய பதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதற்கு வேறு ஒரு அங்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ரேகாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரேகாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன பொருள்? துன்புறும் அன்பு, தாயின் மாறாத பரிவு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடிவயிற்று பாரம், நம்முடைய கர்ப்ப பையிலிருந்து தோன்றுகின்ற ஒரு பெரிய ஒரு அன்பு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய உள்ளான இந்த ஆர்கன்லேருந்து தோன்றுகின்ற உணர்வு பூர்வமான ஒரு அன்பு, ஒரு இரக்கம் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய பதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்து இங்கு வேதவசனம், இங்கு எபிரேய கிரேக்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் ஸ்பென்சினி ஜோமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த தாயினுடைய அன்பு குழந்தையின் மீது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உணர்வு பூர்வமான ஒரு அன்பாக இருக்கும் என்பதாக அந்த மூல மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. உணர்வுபூர்வ சாதாரண அன்பு செலுத்துகிற ஒன்று உண்டு. தன்னுடைய பிள்ளைகள் மீது தாய் கொண்டிருக்கிற அன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருகிற வைத்துக் கொள்ளுங்களேன், தாயினுடைய கண்கள்லேருந்து தானாகவே கண்ணீர் வர ஆரம்பித்து விடும். இந்த அன்பின் மிகுதி, அந்த மனதுருக்கம் அந்த குழந்தையின் மீது அப்படிப்பட்டதாக இருக்கும். நான் ஒரு திருச்சபையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அது ஒரு சின்ன ஒரு கிராம சபை பார்த்துக்கிடுங்க. அதில் ஒரு அருமையான ஒரு தாயார்
ஒரு 70 வயது 75 வயது இருக்கும். அவர்களுக்கு ஒரு மகன் ஒருவன் இருந்தான். அவன் இளையகுமாரனோட படுமோசமான ஒரு மனிதனாக இருந்தான். பயங்கரமான ஒரு குடிகாரன். அவர் ஒரு லாரியிலே டிரைவராக வேலை பார்த்து கொண்டு வந்தார். ஒரு வாரம் லாரியில் டிரைவராக எங்கேயாவது பல இடங்களுக்கு மாநிலங்களுக்கு சென்று வருவார். வரும்பொழுது கை நிறைய அந்த ஒரு வார அந்த ஊதியங்களை பெற்றுக்கொண்டு வருவார். வரும்பொழுதே டாஸ்மார்க்கு செல்வார். நன்றாக குடித்து விட்டு 2 கைகளிலும் பைகள் நிறைய அவர் வைத்திருந்த எல்லா பணத்துக்கும் இந்த மதுபான பாட்டில் வாங்கி கொண்டு வந்து விடுவார். அவர் வீட்டின் முன் ஒரு திண்ணை ஒன்று உண்டு. அந்த திண்ணையிலிருந்து விடிய விடிய குடித்து கொண்டிருப்பார். அவர் குடித்து அப்படியே கிறங்கி தூங்கி விடுவார். விழித்தவுடன் உடனே இந்த மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்து 24 மணி நேரம் போதையில் தான் இருப்பார். அதோடு இருந்தால் கூட சரி போய் தொலையுது என்று விட்டு விடுவார்கள். அவர் கொஞ்சம் தெளிச்சல் வந்தவுடன் என்ன செய்யணும், முதல் வேலை உள்ள அவருடைய தாயார் சமையல் செய்து கொண்டிருப்பாங்க. நேராக ஓடி போய் இடுப்பில் ஒரு மிதி மதிப்பாங்க, அடிப்பான், பல வகையான சித்திரவதை செய்வான். அந்த தாய் இவனை கண்ட உடனே நடுங்கி விடுவார்கள். சில வேளைகளில் இவன் ஆக்ரோஷம் வருகிறதுக்குன்னு அடுத்த கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி விடுவார்கள். அந்த தெருவில் உள்ள மற்ற வாலிபர்கள் பெரியவர்கள் தான் என்ன செய்வாங்க, நம்மவை காப்பாற்றுவாங்க. ஒரு முறை அதிகமாக குடித்து விட்டு தாயை அடின்னு அடித்தாங்க. இதை பார்த்து அந்த தெருவில் உள்ள மற்றவர்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர செய்து விட்டார்கள். வேகமாக அவங்க ஜீப்பில் வந்துட்டாங்க. வந்தவுடனே குடித்து வெறிச்சு எல்லாரும் சொன்னாங்க, இந்த மனுஷன் தாயை அடின்னு அடித்து எந்திரிக்க முடியாமல் கிடக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனை விலங்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட தாயுடைய உள்ளம் பயங்கரமான வேதனை. எல்லாம் அந்த தெருக்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன்பா நீங்கள் செய்தீங்க, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை போட்டு அடின்னு அடிக்கின்றான், தெருவில் யாரும் நடமாட முடியவில்லை, எல்லாரும் ஏசி கொண்டு இருக்கின்றான், அவன் நல்லவன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே. அந்த தாய்க்கு வலி தாங்க முடியலை. ஆனாலும் ஸ்டேஷனுக்கு அழைத்து அனுப்பினார்கள். நம்ம நேர ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயா ஒன்றும் கிடையாதுயா, நான் லேசாக கீழே விழுந்துட்டேன், அவன் தடுமாறி கீழே விழுந்தால என் மேலே லேசாக அடிபட்டுட்டு அவனை விட்டு விடுங்கள் ஐயா, கண்ணீரோடு கூட சொன்னார்கள். ஒரு தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டது. எங்கே காவல்துறையினர் நம்முடைய மகனை போட்டு அடி என்று அடித்து சிறைச்சாலை அடைத்து விடுவார்களோ, அந்த மகன் படுகிற வேதனைகளை இந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த மூல பாஷையில் அந்த அன்புக்கு துன்புறும் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்காக தாய் இப்படி துன்புறும் ஒரு அன்பை அனுபவிக்கின்ற ஒரு சூழல், அதைத்தான் இங்கு மனதுருக்கம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. நீங்களும் நானும் ஆராதிக்கும் ஆண்டவரை கர்த்தர் அப்படி பிள்ளைகளாக இருக்க நம் மீது ஒவ்வொரு மீதும் அவர் துன்புறும் அன்பு. நம்முடைய பாடுகளை வருத்தங்களை பார்த்து அவர் துன்பப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். ஏனென்றால் அவர் அவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஏசாயா எதிர்க்கிறது சொல்கிறார், உங்கள் மீது மனதுருகும்படியாக அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். ஆகவே நீ அழுது கொண்டிரா என்பதாக அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் மீது மனதுருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து ஆண்டவர் மீது மனதுருகிறபடியினால நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார் என்பதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, அவருக்கு முன்பாக முழங்கால் பணியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கெஞ்சுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்
20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க பொழுது கூட ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நம் மீது மனதுருகிற ஆண்டவர். இங்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலேயும் அதே இந்த குஷ்டரோகியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் கூடும். இதே சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு 13ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில் அந்த குஷ்டரோகியை பற்றி சொல்லும் பொழுது, இயேசு ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமுத்திரம் ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகுன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டி எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்பதாக ஒரு சொல்லுகிறார் வேறு சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி போயிட்டு இந்த வந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன், சரீரம் முழுவதும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியரம் புஸ்தகம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த குஷ்டரோகம் பிடித்திருந்த ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும், சமுதாயத்திலே அவன் எப்படிப்பட்டவனாக அவன் காணப்பட்டான், அவனுடைய ஸ்தலம் எங்கு இருக்கு என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் ஒரு இடத்திற்கு செல்லுகன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், தன்னுடைய கரங்களால் உதடுகளை மூடி இல்லாவிட்ட துணியால் மூடி தீட்டு அல்லது அசுத்தம் என்று சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். ஒரு யூதனுக்கு முன்பாக வரக்கூடாது. அப்படி வந்து 6 அடிக்கு தள்ளி தான் அவன் நிற்கணும். ஒருவேளை காற்று அடிக்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன், அவன் மீது பட்ட காற்று யூதன் மீது படக்கூடாது. ஆக 150 அடி தூரம் தள்ளி என்ன செய்ய வேண்டுமா, நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறான். அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்து விட்டது. உடனடியாக அவனை ஆலயத்தை விட்டு புறமாக்கினார்கள் என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பாளையத்தை விட்டு புறம்பாக இருக்கின்ற ஒரு நிலைமை இந்த குஷ்டரோகிக்கு. மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டார்கள். ஒரு செத்த மனிதனுடைய ஒரு பிரேதத்தை தொட்டால் எந்த அளவிற்கு தீட்டோ அதே போலதான் இந்த குஷ்டரோகியை குறித்ததான இந்த பிரமாணமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஓடி வருகிறான். ஆண்டவரே மகிழ்ச்சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும், நீ என்னை சுகமாக்க மாட்டீரா. ஆண்டவர் மன துருகிறா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் தீட்டாக எண்ணப்படுகிறவன், அருவருப்பாக எண்ணப்படுகிற அந்த மனிதன் மீது இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய மனதுருக்கம் எண்ணத்தை கொண்டு வருகிறது, ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதா வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்கிறபடினால், மிகுந்த இரக்கமுடையவராக இருக்கிறபடினால், மனதுருக்கம் உடையவராக இருக்கிறபடினால அந்த மனதுருக்கம் என்ன செய்கிறது சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கு 13ஆம் வசனத்தில் கர்த்தர் இது நாயினூர் விதவை பார்த்து சொல்லுகிறார். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறதாக வேது சொல்லப்பட்டிருக்கிறது. நாயினூருக்கு செல்லுகின்றார் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அங்கு மரித்து போன ஒரு இளம் வாலிபனை பாடையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வாலிபன் அந்த ஏழை தாய்க்கு, அவள் ஒரு விதவை பெண், ஒரே மகனாய் இருக்கின்றான், மரித்து போனான். எல்லாருக்கும் மிகுந்த கவலை. அவனுடைய தாய் மிகுதியாய் அழுகின்றாள். அவனுடைய மரணத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஓவென்று கதறுகிறாள். அவளுடைய அழுகையை பார்த்து கொண்டு ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்து சும்மா இருக்க முடியலை. முதல்ல என்ன செய்கிறார் பாருங்க, வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நேர ஆண்டவர் அவளிடத்தில் வருகிறார். வந்து அவளை பார்த்து சொல்லுகின்றார், அவள் மேல் மனதுருகி அழாதே. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? வேதனையோடு கூட நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர்
நம்முடைய கண்ணீரை பார்த்து, நம்முடைய வேதனையை பார்த்து, துயரத்தை பார்த்து, துன்பத்தை பார்த்து அப்படியே கண்டும் காணாதவர் போல் செல்கிறவர் அல்ல. நம் மீது அன்பு நிறைந்த ஆண்டவர், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். இந்த மனதுருக்கம் என்னத்தை கொண்டு வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருகிறது. நீ தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஆண்டவர், அழாதுன்னு சொன்னவர் நேராக கிட்ட வந்து பானையை தொடுகிறதை பார்க்கிறோம். வாலிபனை எழுந்துன்னு சொல்லுகிறார். அந்த வாலிபனை எழுந்திருக்கிறத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான சுகத்தை கொண்டு வருகிறது. அதே போலத்தான் மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலேயும் 34ஆம் வசனத்திலேயும் எரியோவுக்கு போகிற வழியிலே 2 குருடர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாய் போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே, ஆண்டவரே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின்பாக சென்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மனதுருக்கம் அற்புதமான ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. இந்தியாவின் அப்போஸ்தலன் சொல்லப்பட்ட சாது சுந்தர் சிங்கை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு முறை அவர் இலங்கை தேசத்திற்கு சென்று நற்செய்தி கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நற்செய்தி கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார்கள். கூட்டங்களெல்லாம் முடிந்த பொழுது நிறைய பேர் ஜெபிக்கும்படி வந்தார்கள். ஒரு அருமையான ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு சாது சுந்தர் சிங் அவரிடம் வந்தார்கள். அந்த அம்மா சாதுவை பார்த்து கண்ணீரோடு கூட சொன்னார்கள், ஐயா, என் மகனுக்கு வந்த வியாதி நிமித்தமாக டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அவன் மரித்து கொண்டிருக்கிறான் ஐயா, சின்ன குழந்தை. இந்த பலவீனத்து நிமித்தமாக நாங்கள் குடும்பமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படியாயிலும் இந்த குழந்தை சுகமாகும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா. நீங்கள் சொல்கிற இந்த இயேசு சாமி என் பிள்ளைக்கு சுகம் தருவார் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? சாது சுந்தர் சிங் சொன்னார், அம்மா, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு சுவிசேஷகன், அவ்வளவுதான். அற்புதங்களை செய்கிற ஊழியக்காரன் நான் கிடையாது. எனக்கு சுகமளிக்கிற வரங்களெல்லாம் எனக்கு கிடையாது. உண்மையை சொல்ல போனார், நான் ஒரு சாதாரணமான ஊழியக்காரன். நான் எப்படி உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும்? நீங்கள் வேறு யாராவது சுகமளிக்கிற ஊழியக்காரனை பார்த்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். மிகுந்த தாழ்மையோடு கூட சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்னார்கள். அந்த தாயார் விடவில்லை. ஐயா, நீங்கள் எப்படியா என் மகனுக்கு நீங்கள் கையில் வைத்து செபித்து தான் ஆக வேண்டும். என்னுடைய மகன் உயிரோடு கூட போராடி கொண்டு இருக்கிறான். நான் நம்புகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணினா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பார் என்று சொல்லி அப்படி கண்களிருந்து கண்ணீர் ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த தாய் வந்து இப்படி கேட்கின்றார்களே, நான் இவர்கள் இந்த குழந்தையின் மீது கை வைத்து ஜெபிப்பதற்கு நான் தகுதியானவன் கிடையாது. இந்த கரத்தினாலே தானே ஒரு நாள் உம்முடைய வேத புத்தகத்தை கிழித்து தீயிலே எறிந்தேன். கிழித்து தூர இருந்த ஒரு பெரிய ஒரு பாவி நான் அல்லவா? எனக்கு என்ன அருகதை இருக்குது? இந்த கை அவ்வளவு பெரிய பாவமான செயலை செய்த இந்த கையினால் எப்படி நான் தொட முடியும்? எனக்கு அந்த வரம் கிடையாது. நான் என்ன செய்ய ஆண்டவரே? நீர் அந்த பிள்ளையை சுகமாக்கும். கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் மன்றாடினார். ஆண்டவர் சாதுவோடு கூட பேசினார். மகனே, ஒன்றையும் குறித்து நீ கவலைப்படாதே. உடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், உடைய பரிசுத்தமாக்கி விட்டேன். உன் கரத்தை வச்சு அந்த பிள்ளையின் மீது நீ ஜெபம் பண்ணி என்று சொன்னாராம். கடைசியாக சாது சுந்தர் சிங் அவர்கள் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு கூட மனதுருகி அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணினார். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விடுதலையை கொடுத்தாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய மனதுருக்கம், கிறிஸ்துடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. நாமும் மனதுருகி ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அதே அற்புதமான சுகத்தை கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு
பல வகையான வியாதினால் கஷ்டப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களிடமாய் வருவார். அவருடைய மனதுருக்கும் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் செய்யும். வேதம் சொல்லுகிறதை நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதம் எதை சொன்னதோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேத புத்தகம் ஒரு நாளும் போய் சொல்லாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மனதுருக்கம் என்ன செய்கிறது? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இளைய குமார் தகப்பன் என்ன செய்கிறான்? அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அந்த தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாரனை குறித்து இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த இளையகுமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வருகிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தகப்பன் தன்னுடைய மகன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி அவரோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இந்த இளையகுமாரன் தன் தகப்பனுடைய ஆசையிலே தனக்குண்டான எல்லா பங்கையும் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு கொண்டு சென்று விட்டான். அங்கே ஒரு துன்மார்க்கமாய் செலவழிக்கின்றான். எல்லா பணத்தையும் இழந்து போனான். ஆசைகளெல்லாம் இழந்து போனான். நண்பர்கள் எல்லாரும் அவனை கைவிட்டு விட்டார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஒரு ஏழை ஒரு குடியானுடைய வீட்டிற்கு அவன் வேலைக்கு செல்கின்றான். அந்த தேசத்தில் ஒருத்தர் போய் அவன் சரி அந்த பன்றி மேய்க்கின்ற ஒரு வேலையை செய்கிறதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதும் அவனுக்கு சாப்பிடுவதற்கு வேண்டிய கூலி அவனுக்கு கிடைக்கவில்லை. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிடு கூட இவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வறுமை சாகின்ற ஒரு தருவாய்க்கு அவன் வந்து விட்டான் என்று சொல்லலாம். சாப்பிடுவதற்கு வழி கிடையாது. அப்போதான் அவனுக்கு புத்தி வருகிறது, ஐயோ என் தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பூர்த்தியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களே, நான் மீண்டும் என் தகப்படத்தில் செல்லுவேன். மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாய் போகிறேன். அவரிடத்தில் போய் சொல்ல போகிறேன், அப்பா உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, வேலைக்காரர் ஒருவனை வைத்துக்கொள்ளும், எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். அந்த எண்ணத்தில் தான் ஓடி வருகிறான். தனக்கு மகன் என்ற ஒரு அந்தஸ்து எனக்கு வேண்டாம், ஆசையில் ஒரு காசு எனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் அழித்து விட்டேன், 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும். அப்படித்தான் அவன் எண்ணி ஓடி வருகிறான். ஆனால் தகப்பை எப்படி பாருங்க, பிள்ளை துன்மார்க்கமாய் தன்னுடைய பேச்சையெல்லாம் கேட்காமல், எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல், ஒரு தருதலையை போல அவன் தன்னுடைய ஆசைகளெல்லாம் அழித்து போட்ட ஒரு மனுஷன். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை சொல்லி கேட்கவில்லை என்பதற்காக வெறுத்து ஒதுக்கின்ற எத்தனை பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தகப்பன் பாருங்க, மீண்டும் பிள்ளை மனம் திரும்பி வரமாட்டானா, அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தூரத்தில் வரும்பொழுதே இந்த தகப்பன் பார்த்து விட்டான். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடுகின்றான். மகன் ஓடி வருகிறான் இல்லையோ, இந்த தகப்பன் மகனை நோக்கி ஓடுகின்றான். அவனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டான், முத்தம் செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. மனதுருக்கம் தாயினுடைய அன்பை போல. இந்த அன்பு ஒரு சாதாரண அன்பு கிடையாது. உள்ளத்திலிருந்து அவருடைய சரீரத்தின் எல்லாம் உறுப்புகளுக்கு வருகின்ற அந்த அன்புங்க. அப்படியே அணைத்து கொண்டான், ஆனந்த கண்ணீர் விடுகின்றான். அவன் சொல்லுகின்றான், என் குமாரன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான். என் குமாரன் மரித்து போன, மீண்டும் பிழைத்திருக்கிறான். நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி அவன் எல்லாரும் சந்தோஷப்படுகிறதாகவே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனதுருக்கம் பாவியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பங்கை வகிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில்
இங்கு 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறார்களோ அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மனதுருகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அந்த மனதுருக்கத்தை பெற்றவராய் இருந்தார். ஆகவே தான் தன்னுடைய மகன் துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுதிலும் கூட அவன் மனம் திரும்பி வந்த பொழுது அவனை தூரத்தில் வருகிறதை கண்டு ஓடி கட்டி முத்தமிடுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம் தவறுகள் செய்திருப்போம் என்று சொன்னார், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம் என்று சொன்னார், நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இனி எனக்கு என்ன மன்னிப்பு இருக்கிறது? இனி ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், உடைய மனசாட்சி உங்களை குத்தி கொண்டிருக்கலாம். சில குறிப்பிட்ட தவறு செய்த நிமித்தமாக நான் எத்தனையோ முறை கர்த்தரை எச்சரித்தார், ஆனாலும் நான் கீழ்ப்படியாமல் சென்று விட்டு சொன்னீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு நேராக திரும்புங்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை விட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மனதுருகிற கர்த்தராய் இருக்கிறார், மன்னிப்பதற்கு தயப்படுத்தவராய் இருக்கிறார் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 3ஆம் அதிகாரத்தில் யோனா தீர்க்கதரிசனம் மூலமாக இந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி விடப்படுகிறது. அங்கு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இந்த நினிவே பட்டணத்து ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத பயங்கரமான பாவமான காரியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகவே இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக தேவர் சித்தம் கொண்டார். அதற்கு முன்பாக ஃபைனல் வார்னிங் ஒன்று கொடுக்கிறாரு, ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்படுகிறது. 40 நாளில் மனம் திரும்பினா திரும்பு, இல்லாவிட்டால் 40ஆவது நாள் முடியும் பொழுது இது கவிழ்க்கப்பட்டு போகும். யோனா மூலமாக ஒரு எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்படுகிறது. யாருமே எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி கதறுகிறாங்க. மிருக ஜீவன்கள் கூட தண்ணீர் குடிக்கவில்லையா, அந்த அளவிற்கு எல்லாரும் ஒருமுகப்பட்டு தேவரை தேடுகிறார்கள். இது ஆண்டவரை இப்படி எதிர்பார்க்கல, இவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10ஆம் வசனத்தை பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவ்வளோ அக்கிரமமான காரியம் செய்து கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பு பயங்கரமானது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, மனசாபப்பட்டு தன்னுடைய பாவங்களுக்காய் வருத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின பார்த்த உடனே ஆண்டவரே ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயையோ, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கா நாம் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம்னு சொல்லி அவரே மனசாபப்பட்டாராம். ஆனால் இப்போ ரொம்ப மனசாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோனாவுக்கு. அவன் பார்த்தான், எப்போ இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், நம்ம வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், நம்ம சொல்ல தீர்க்கதரிசனம் கரெக்டாக நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தான் ஒரு பெரிய ஏமாற்றம், ரொம்ப எரிச்சல் அவனுக்கு. ஆண்டவர்கிட்ட அவன் ரொம்ப கோவப்படுறான். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை ஆண்டவர் பற்றி அவன் சொல்கிறான். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன். நீர் இப்படிலாம் செய்வேர் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ரொம்ப கோபத்தில் திடீர்னு சொல்லிடுவார், நான் அழிக்க போகிறேன், போய் சொல்லப்பா அப்படி சொல்லிடுவார். நானும் உங்கள் வார்த்தையை கேட்டு போய் சொன்னேன் அப்படின்னம்னா நீர் என்ன செய்வார்? கடைசி நேரத்தில் மனம் திரும்பிட்டான்னா நீர் உடனே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுவார், எல்லாத்தையும் நிறுத்தி விடுவார். ஏனென்றால் இரக்கமும் மன உருக்கம் நிறைந்த தேவன். இதனால் தாயா நான் சொன்னேன், தர்ஷீஸுக்கு நீங்கள் நினிவேக்கு போன்னு சொல்லும் பொழுது நான் தர்ஷீஸுக்கு போனேன். நான் உங்கள்கிட்ட சொல்லவில்லையா? கடும் கோபத்தோடு கூட ஜெபிக்கிறதாக வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஒரு அந்நிய புறஜாதிகள் இந்த நினைவுப்பட்டது ஜனங்கள், அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை கூப்பிட்ட உடனே அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இவ்வளவு மன உருக்கமாக இறங்கி உதவி செய்வார்னு சொன்னால், இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தம்மே ஜீவனை ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி பலிபடுத்த ரத்தத்தை சிந்தின இயேசுவை நான் உண்மையான ஒரு மனதோடு கூட மெய்யாய் நம்முடைய பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு நம் மீது மனதுருகுவாரா, இறங்க மாட்டாரா? நிச்சயமாய் மனதுருகுவார். நம்முடைய பாவங்களை மட்டும் விலக்குவார், நம்ம ஏற்றுக்கொள்வாருங்க. இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசிகள், இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அதை கொடுப்பதற்கு தேவன் உண்மையுடையவராயிருக்கிறார். தேவை நாம் ஆண்டவரிடத்தில் வரணுங்க. மெய்யான ஒரு மனஸ்தாபத்தோடு கூட வரும்பொழுது கர்த்தருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யும். அந்த மனதுருக்கம் நமக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்குள்ளாக அந்த அன்பு இருக்கும் பொழுது, அந்த மனதுருக்கம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய மனதுருக்கம் நம் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு சகோதரி, அவருடைய கணவன் எப்பொழுதும் குடித்து கொண்டும் வெறித்து கொண்டும் இருப்பார். மனைவி மீது அதிகமாய் சந்தேகப்படுவார். இந்த அம்மா ரொம்ப பக்தியுள்ள ஒரு சகோதரி. இவங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்தானே, எங்கே போனேன், எதுக்கு போனேன், இவ்வளோ நேரமா, யாரை பார்க்க போனேன், ஜெபக்கூட்டத்துக்கு போனாலும் கூட அதே ஏச்சுமானங்கள் தான். நீ யாரெல்லாமோ பார்க்க போகிறாய், நீ ஒரு விபச்சாரி, வேசித்தனம் செய்ய சொல்லி தாறுமாறாக பிடிச்சி ஏசுவார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனைங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களாக, வருடங்களாக இதே பாடு. ஒரு நாள் போதரிடம் வந்து சொன்னார்கள், ஐயா இதில் தாங்க முடியவில்லை, நான் என் கணவரை நேசிக்கிறேன், அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஐயா. இத்தனை அவர்கள் என்னை கேவலமாக ஏசினாலும் கூட ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக நான் அவளை மன்னிக்கின்றேன். ஆண்டவர் எனக்குள்ளாய் கொடுத்த இந்த இறக்க சுவாமி இருக்கிறபடினால தான் இன்றைக்கு அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இல்லாவற்றில் வேறு எந்த ஒரு பெண்ணும் இப்படி வாழ முடியாது என்று சொன்னார்கள். போதகர் சொன்னார், கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கணவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பிற்கும் நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பினார். ஒரு நாள் அந்த அவருடைய கணவருக்கு ஒரு பயங்கரமான வியாதி வந்துச்சு. அந்த வியாதி நிமித்தமாக சரத்தில் சில புண்கள் வந்துச்சு, அழுகி நாற்றம் எடுத்தது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாச்சுன்னா கொண்டு அட்மிட் பண்ணாங்க. அவங்க சில ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த புண்ணெல்லாம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் இந்த ஆயின்மெண்ட்டை போடுங்க சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவர் தன்னுடைய சரீரத்தில் பலனெல்லாம் இழந்து போனார். இப்பொழுது இவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. இப்போ மனைவியை பார்த்து உதவி கேட்பதற்கு அவருக்கே தயக்கம். அவ்வளவு கேவலமாக மனைவியை ஏசினவர். நம்ம என்ன செய்தாங்க தெரியுமா? மிகுந்த பொறுமையோடு கூட கல்வாரின் அன்பு இவருடைய உள்ளத்தில் நிரப்பப்பட்டதுபடினால் அந்த அன்பு நிமித்தம் தன்னை மிக கேவலமாக விபச்சாரி வேசித்தனம் செய்கிறோன்னு சொன்ன பொழுதிலும் கூட தன்னுடைய கணவனை மிகுந்த அன்போடு கூட பார்த்து கொண்டார்கள். அவருக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்தார்கள். சரத்தில் உள்ள காயங்களெல்லாம் இந்த பஞ்சு வச்சு தொடச்சாங்க, துணியை வச்சு அவங்களுக்கு அப்படியே தொடச்சி அவர்கள் கழுவினார்கள், எல்லா வேலையும் செய்தாங்க. இதை செய்த பார்த்த உடனே
அவளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. அவளுடைய கணவன் அவளை பார்த்து சொன்னான், அவளை பார்த்து, நான் உன்னை எவ்வளவு கேவலமாக பேசினேன், எவ்வளோ துன்மார்க்கமாக, எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்தபடி நான் பேசினேன். ஆனால் நான் இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடிய ஒரு சூழலை. வேறு யார் இருந்தாங்கன்னா என்னை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிருப்பாங்க. ஆனால் நான் இந்த பலவீனமான கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட நீ என்னை நேசித்து எனக்கு செய்கிற இந்த பணிவிடையெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு ஒன்று இருக்கிறார் நான் அறிந்து கொண்டம்மா, என்னை மன்னிச்சிரு, இந்த இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்கிற சொல்லி அந்த சகோதரன் மனம் திரும்பினாங்க. சில மாதங்கள் கழித்து நம்முடைய கரிசனை கேர் மூலமாக ஒரு பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டு 2 பேரும் ஆலயத்திற்கு வந்து கர்த்தருக்கு சாட்சியை வாழ்ந்தார்கள். அந்த மனிதனை மாற்றி என்ன தெரியுமா? ஆண்டோடைய மனதுருக்கும் அந்த அன்பு இந்த சகோதரிகள் இருந்த நிமித்தமாகத்தான். அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு வேணுங்க. ஆண்டோடைய மனதுருக்கும் நமக்கும் வேணும். நம்முடைய குடும்பத்தில் மாற்றங்கள் கொண்டு வரும். எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படாமல் ஊதாரியே அலைந்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா, எல்லா காசையும் யார்கிட்டையோ கொண்டு போய் கொடுத்து விடுகிறார்கள், ஏமாந்து போய் விடுகிறார்கள். ஒரு காசு வீட்டுக்கு வராது. நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஐயா, என் பிள்ளை சொன்னபடி கேட்கல, துன்மார்க்கமே அலைந்து கொண்டு இருக்கிறான், 24 மணி நேரம் மொபைலை கையில் வைத்து கொண்டு தனி ரூமில் இருந்து கொண்டு எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறான், கேட்க முடியலையா, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய படுக்கையை கண்ணீரால் நினைத்து கொண்டு இருக்கிறேன், இல்லை ஒன்றும் செய்ய முடியலையா, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வேதனைகளை பார்த்து அப்படியே சென்று விடுகிற கர்த்தர் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம் மீது மனதுருகிற ஆண்டவர். அந்த மனதுருக்க நம்மையும் நிரப்பட்டோம். நம்முடைய குடும்பத்தினருக்காக தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவோம். அந்த மனதுருக்கத்தோடு கூட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீ தொடும் ஆண்டவரே, என்னுடைய கணவனை தொடும் ஆண்டவரே, என் மனைவியை தொடும் ஆண்டவரே, உடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, நான் அவரை நேசிக்கிறேன் அப்பா, உம்முடைய கல்வாரின் அன்பினால் என்னை நிரப்பும், நானும் அவர்களை நேசிக்கட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உடைய பிள்ளைகள் தூங்கும் பொழுது அவருடைய தலையில கரங்களை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உடைய கணவருக்காக அவருடைய தலையில வைத்து ஜெபம் பண்ணுங்க. உடைய மனைவிக்காக தலையில வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அந்த கல்வாரின் அன்பு, அந்த மனதுருக்கம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சந்தேகம் கிடையாது. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு செத்து போன ஆண்டவர் கர்த்தர் கிடையாது. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற சொன்ன ஆண்டவரே இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஆண்டவர், அன்பு நிறைந்த ஆண்டவர், தாயிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். அதற்காகத்தான இரத்தமே சிந்தினார். யார் யாரெல்லாம் அவர்கள் வருகிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றி விடுகிறார், அற்புதங்களை செய்து விடுகிறார், அதிசயங்களை காண செய்கிறார். அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. கடைசியாக ஆண்டவருடைய மனதுருக்கம் எண்ணத்தை நமக்கு தருகிறது. இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது தெரியுமா? அவருடைய கிருபையை கொண்டு வருகிறது. மலைகள் விலகினாலும் சரி, பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஏன் தெரியுமா? நான் உன் மீது அவ்வளவு மனதுருக்கமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன். ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்கு கிருபையை கொண்டு வருகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஜீவனை பாரிக்கிலும் உடைய கிருபை நல்லது.
அந்த கிருபை நம்முடைய உயிரை பாரிக்கிறது அவ்வளவு மேன்மையானது. அந்த கிருபை குறித்து அவர் சொல்லுகின்றார் இங்கு 9ஆம் வசனத்திலே, அது ஒரு நித்தியமான ஒரு கிருபை. ஒரு நாள் 2 நாளோடு முடிந்து விடுகிறதல்ல, அது நித்தியமான ஒரு கிருபை. அந்த கிருபை என்ன செய்கிறது தெரியுமா? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தரின் கிருபை. நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது, நிர்மூலமாகாத வாழ்க்கையை கொடுப்பது ஆண்டவருடைய அந்த கிருபை. இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார். ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய மனதிருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 94ஆம் சங்கீதத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 18ஆம் வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்முடைய கால்களை சருகாமல் நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான சறுக்கல்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படத்தான் செய்கிறது. ஆனாலும் அதிலிருந்து நம்மை விடுவிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபைங்க. ஆண்டவருடைய கிருபை. இது கிருபை நமக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த மன துருக்கத்தினால தான் அந்த கிருபையை நாம் என்ன செய்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நான் உன் மீது மனதுருகிற கர்த்தர். அவர் நம் மீது மனதுருகும்படியாக அவர் எழுந்திருக்கிறார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நான் அந்த வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் மீது மனதுருகிறபடினால, அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறபடினால அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கு தந்து நம்ம வழி நடத்துவாராக. ஆமென்.